அருகம்பை பிரதேசம் ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் அங்கு வருகிறார்கள். ஆனால் அது இன்னும் ஒரு டூரிசம் ஜோனாக கெசட் பண்ணப்படவில்லை. அங்கு இருக்கின்ற கடற்கரையை சுத்தம் செய்வதற்காக பீச் கிளீனிங் மெஷின் ஒன்றை கூட வழங்கி வைக்கவில்லை. அதே போன்று கடந்த காலங்களில் டூரிஸ்டை கொண்டு வந்து இறங்குவதற்கான அந்த சீ பிளான் லேண்டிங் டக் செய்யப்பட்டிருந்தது. அது கடந்த 4-5 ஆண்டுகளாக பழுதடைந்திருக்கிறது. அதே போன்று இருக்கின்ற இடங்களில் 3 மாடிகளுக்கு மேல் ஹோட்டலை கட்டுவதற்கு கூட இன்னும் யூடி அனுமதி வழங்கவில்லை. அங்கு பாதுகாப்புக்காக ஃபயர் பிரிகேட் இல்லை என்ற காரணத்தினால் யூடி அதற்கான அனுமதிகளை வழங்கவில்லை. அதே போன்றுதான் மட்டக்களப்பு ஏர்போர்ட் அதனுடைய ரன்வே உட்பட பார்க்கிங் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கிருக்கின்ற டெர்மினல் ஃபெசிலிட்டிஸ் போதாமல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பட்டிக்லோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலே பிளைட்ஸை கொண்டு வந்து இறக்க முடியாமல் இருக்கிறது. நான் இந்த அரசாங்கத்தை மெச்சுகிறேன் என்றால் கிழக்கு மாகாணத்திலே வாழைச்சேனையிலே பொதுமக்களுடைய விவசாயத்துக்கு காணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள பிரதேசங்களிலே இப்படியான காணிகளை பொதுமக்களிடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வினயமாக இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போல வனையிலாக தொல்லியல் இப்படியான திணைக்களங்களும் எங்களுடைய மக்களுடைய பொது காணிகளில் தங்களுடைய மிக ஆழ்ந்த கவனத்தை செலுத்துகிறார்கள். காணிகளுடைய விவரங்கள் இப்பொழுதும் அரச கச்சேரியிடம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்வதன் ஊடாகத்தான் இந்த பொருளாதார ரீதியாக எங்களுடைய விவசாயத்துறையிலே நாங்கள் மேம்பாடு காண முடியும். வெளிவிவகாரத்துறை அமைச்சரிடம் ஒரு கோரிக்கையை விடுகிறேன். இந்த இந்தியாவில் இருந்து முகாம்களில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்கான விண்ணப்பத்தை செய்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு கடவுச்சீட்டு பிரச்சனை இருக்கிறது. அதைவிட அந்த விமானத்தின் ஊடாக வருகின்ற போது பல வருடங்களாக அவர்கள் அங்கு இருந்த உடைமைகளை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக. ஆகவே கப்பல் சேவை வருகின்ற போது அவர்கள் வர விரும்புபவர்களை உடனடியாக எடுப்பதற்கான நடவடிக்கைகளை வெளிவிவகார அமைச்சு கையாள வேண்டும். கடந்த காலங்களிலே அறிமுகப்படுத்தப்பட்ட கல்விக் கொள்கைகள் காரணமாக வடக்கில் பல பாடசாலைகள் மிக குறைந்த பிள்ளைகளுடன் இயங்கி வருவதோடு பல பாடசாலைகள் மூடப்பட வேண்டிய அபாய நிலையிலேயே காணப்படுகின்றன. அதன் காரணமாக ஆசிரிய வளங்கள் அரச வளங்கள் என்பன வீணடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. அதேபோன்று வடக்கிலே சட்டவிரோத மரக்கடத்தல்கள் மணல் கனிம பொருட்களினுடைய கடத்தல் காரணமாக நம்முடைய நிலம் அழிவடைகின்ற நிலைமை காணப்படுகின்றது. எனவே எங்களுடைய அரசாங்கத்திலே அது சம்பந்தமாக நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்தி அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இலங்கையிலிருந்து நான் நினைக்கின்றேன் 1050 கிலோமீட்டருக்கு அப்பாலே காணப்படுகின்ற அந்த வளங்கள் நான் நினைக்கின்றேன் எதிர்காலத்திலே இந்த உலகத்துக்கு தேவையான மிக அரிதான வளங்கள் அந்த இலங்கைக்குரிய சொந்தமான அந்த நிலப்பரப்பிலே காணப்பட்டிருந்தது. அந்த வளங்களை கொள்ளையடிப்பதற்காக பல நாடுகள் பல தரப்பிலும் பல முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் அண்மையிலே அந்த ஐக்கிய சபையில் ஜமேக்காவில் இருக்கின்ற தலைமை காரியாலயத்திலே அதற்கான விண்ணப்பம் கோரப்பட்டிருந்தது. ஆனால் தலைமையகமானது அந்த மண் திட்டான அந்த வளங்களானது இலங்கைக்கு சொந்தமானது என்று குறிப்பிட்டிருந்தது. ஆகவே சரியான முறையிலே சரியாக அந்த வளங்களை நாங்கள் பயன்படுத்துவோமானால் இலங்கைக்கு தேவையான அனைத்து பொருளாதார வசதிகளையும் அனைத்து செல்வங்களையும் நாங்கள் இந்த இலங்கை